ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஹலோ பிரியா. இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான தள்ளு வண்டி கடை ஸ்டைல் தக்காளி சட்னி தாங்க. பாருங்கள், பார்க்கும் போதே எப்படி இருக்குது. இந்த மாதிரி சுட சுட 4 இட்லி வச்சு இந்த சட்னியை மேலே நிறைய ஊற்றி நல்லா முக்கி சாப்பிடும்போது இந்த டேஸ்ட் அப்படியே வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ இப்போ வாங்க இதை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. இப்போ வாங்க நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். சட்னி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இதை நம்ம அரைக்க தான் போகிறோம், அதனால் எப்படி வேணால் கட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதை சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் தக்காளியாக ஒரு 3 தக்காளி சேர்த்துக்கலாங்க. இப்போ காரத்துக்கு நான் ஒரு 5 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேங்க. நீங்கள் உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக இது மாதிரி கருவேப்பிலை. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ பாருங்கள், நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதை நம்ம தாளிச்சுக்கலாம். ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு அரை குழிக்கரண்டி எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, பருப்பு கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்து சட்னி சேர்த்துடலாங்க. இந்த சட்னி தண்ணியாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். அதனால் அப்படியே மிக்சியில் இருக்கிறத தண்ணி ஊற்றி அப்படியே ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இந்த மாதிரி கிளறி கொடுத்துட்டு சட்னிக்கு தேவையான உப்பு போட்டுடலாங்க. இப்போ இதில் அரை டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்குறேங்க. இது கலருக்காக தான் போடுறேன், இதில் காரம் இருக்காது. இந்த சட்னி தண்ணியாக இருந்தால் தாங்க நம்ம இட்லியில் ஊற்றி நல்லா முக்கி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அந்தளவுக்கு தண்ணியாக வச்சுக்கோங்க. தள்ளுவண்டி கடைகள்லாம் ஊற்றுற மாதிரி அந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இப்போ இது நல்லா கொதிக்கட்டுங்க. இப்போ பாருங்கள், சட்னி நல்லா கொதிக்குது. இப்போது இந்த ஸ்டேஜில் நான் ஒரு கிண்ணத்தில் ஒரு அரை கப்பு இட்லி மாவு எடுத்து வச்சுருக்கேங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இது மாதிரி கலந்துடலாம். கலந்துட்டு இதை அப்படியே நம்ம சட்னியில் சேர்த்துடலாங்க. தள்ளுவண்டி கடை ஸ்டைல் கார சட்னிக்கு இது தாங்க ஸ்பெஷலு. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தலைகளை இது மாதிரி தூவி விட்டுட்டோன்னா அருமையான தள்ளுவண்டி கடை ஸ்டைல் கார சட்னி ரெடிங்க. இட்லி, தோசை எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்குங்க. இட்லியில் நல்லா நிறைய சட்னியை ஊற்றி முக்கி சாப்பிடும்போது இதோட டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. நீங்கள் இந்த ஸ்டேஜில் உப்பு போதுமான்னு மட்டும் சரி பார்த்துக்கோங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.